ஃபிட்னஸ்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆள் பார்க்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஆனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ரொம்ப வந்து அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த கேட்டகரியில வந்து இவங்க வருவாங்க. ஜாயிண்ட் பிசினஸ்ல வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈடுபாடு இருக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் ஈஸியா முடிவெடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்க செயல்படணும் கண்டிப்பா. அடுத்தது வந்து ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது மூலமா ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்ப பெண்களா இருக்கிறாங்க அப்படின்னா, என்னோட கணவர் வந்து எப்படி இருப்பாரு, என்னோட கணவர் வந்து என்ன நல்லா பாத்துக்குவாரா, இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து அந்த கணவர் பத்தின ஒரு தாட்ஸ், லவ்வர் எல்லாம் கிடையாது, கணவர் தான் டைரக்டா. சோ அவர் வந்து எப்படி இருப்பாரு, அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். குறிப்பா பெண்களா இருக்கும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவங்களுடைய பிரதர்ஸ் அப்படி இல்லைன்னா இவங்களுடைய பார்ட்னர் மூலமா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் அப்படிங்கறதையும் இவங்க கொஞ்சம் அதிகமா சந்திக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து இந்த 9ஆம் நம்பர் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வந்து பிரச்சனை தான் சந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களாலையும் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. சோ வந்து ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும் போது, இப்போ நீங்க இப்பதான் புதுசா ஒரு பையன் பாத்துட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு வந்து பையன் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நீங்க பாக்கணும். எடுத்தும் கவுதும் டக்குன்னு வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. சோ அந்த விஷயத்துலலாம் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்.